யோக மீடியா நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மர்ம புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டுருக்கு. இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படையான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ ரசாயனம் கலந்த உணவுகள் சாப்பிட்றது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கோ மது குடிப்பது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழித்திருப்பது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் கல்லீரல் பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த கல்லீரல் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எடையில் 10ல் ஒரு பகுதி இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு உறுப்பு பாதிப்புக்கு உள்ளாகும்போது மற்ற உறுப்புகள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும். அப்போ அந்த பாதிப்பு இல்லாமல் நாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கோ நம்ம அதுக்கு வறுமை புள்ளியை ஒரு நாளைக்கு காலை ஒரு முறை மாலை ஒரு முறை செய்து வரும்பொழுது கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கழிவுகளை அந்த புள்ளிகள் இயக்கப்படுவது மூலியமாக சீரக்கம் பண்ணலாம். அதை எப்படி இயக்கலாம்னு நாம் ஒரு 3 விதமான புள்ளிகளை பார்ப்போம் இந்த பயிற்சியில். இப்போது நம்முடைய கைகளில் பார்த்திங்கன்னா 5 விரல்கள், இதில் மோதிர விரல் மற்றும் இந்த நடுவிரல், இந்த இடத்துல நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கலாம். இது உங்களுக்கு எந்த விரலால் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த விரலை பயன்படுத்தி தொடர்ச்சியாக 50 முறை அழுத்தம் கொடுக்கலாம். அதே போல் அந்த மோதிர விரலுக்கும் அந்த நடுவிரலுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை நாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம். இல்லை இப்படி அழுத்தம் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குன்னாக்கும் நீங்கள் இந்த இடத்த 2 முதல் 3 நிமிடங்கள் இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இருக்கலாம். அப்படி பிடிக்கிறதுக்கு சிலருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுட்டும் இருக்கலாம். 2 to 3 நிமிடங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி விரல்களை நேராகவே வச்சுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அழுத்தம் கொடுங்க. 2 முதல் 3 நிமிடங்கள் இதை செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3 விரல்களில் நீங்கள் இந்த பெருவிரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த 3 விரலையும் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். நேருக்கு நேராக இதை இப்படி வச்சுக்கோங்க. பாக்கியை நீங்கள் 3 விரல்களை அழுத்தம் கொடுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி இந்த 3 விரல்கள் அந்த நுனி பகுதிகள் மட்டும் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்போது இப்போ நீங்கள் இந்த 2 விரல்களையும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த டீடாக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம வலது கை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பகுதியில் கீழ் நோக்கி இந்த வர்ம புள்ளியை நாம இயக்கிட்டு வரலாம். 2 முதல் 3 நிமிடங்கள் காலையிலையும் மாலையில் அது மாதிரி ஒரு 2 முதல் 3 நிமிடங்கள் வரை இந்த புள்ளியை பண்ணிட்டு வரும்போது கல்லீரலில் உள்ள கழிவுகள் நீங்குவதோட கல்லீரலுக்கு பலத்தை கொடுத்து மற்ற உறுப்புகளுக்கு ஒரு இயங்கு சக்தியாக விளங்கும். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நலமாக வாழுங்கள். மேலும் இது போன்றதொரு நல்ல ஒரு பதிவோடு சந்திப்போம். நன்றி. நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.